ഇന്ത്യയിലോ തമിഴനും തെലുങ്കനും പഞ്ചാബിയും ബംഗാളിയും ഹിന്ദുവും മുസൽമാനും ക്രിസ്ത്യാനിയും അല്ലാതെ ഒറ്റ ഇന്ത്യക്കാരുണ്ടോ? காதல் தி கோர் ஒரு கே கேரக்டரா பண்ணாரு. நம்ம இது பண்ணிட்டோம்னா இவங்க நம்ம மேல கோச்சுக்குவாங்களோ, நம்மள இப்படி போர்ட்ரே பண்ணிடுவாங்களோ, நம்மள இப்படி சொல்லிடுவாங்களோ, அந்த எந்த தாட் இல்லாம ரொம்ப தைரியமா வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் சொல்றேன். நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இது நிறைய இப்போ அந்த ராஜமாணிக்கத்துல ஒரு மாதிரி இருக்கு. இதுல வந்து இப்ப இவரு சொன்ன அந்த இன்னும் இருக்கு ப்ரோ. குழந்தைங்களுக்கு வந்து பட்டணத்தில் பூதன் ஒரு படம், ஃபிளாப் படம் தான். ஃபிளாப் நிறைய தமிழ் சித்தருக்கு தெரிஞ்சுக்க கூட வாய்ப்பு தெரியல. அந்த பட்டணத்து பூதன் ஒரு பூதம், ஒரு பூதம் என்ன ஒரே கதை தான், ஒண்ணு கதை. அந்த படத்துல அவரு என்ன குழந்தை வயசுலாம் பேசி, ஆமா அப்படிலாம் பேசி கும்பல்லாம் வந்து அவரு குழந்தைங்க கூட சேட்டை பண்ணி ஒரு பூதம் இருக்க இந்த குழந்தைங்க கூட சேட்டை பண்ணிருக்காரு. நேரறியான் சிபிஐன்னு ஒரு சீரிஸ் பிரான்சைஸே இருக்கு. ஒரு பிரான்சைஸ் 6 வரைக்கும் வந்து 5 பாட்டு வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதுல வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அவரோட மேனரிசமே, அவர் பண்ண அந்த மேனரிசம் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். பல ஆக்டர்ஸ் வந்து அதே மேனரிசத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் பின்னாடி அப்படியே கையை கட்டி நடக்கிறது, வரப்பா நடக்கிறது. இப்போ நமக்கு கேரளால இருக்க பீப்புள்னு இல்ல, பொதுவா வந்து இப்ப அந்த படம் எல்லாம் பார்த்து நம்ம வளர்ந்துருந்தோம் அப்படின்னா சிபிஐ அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவரு தான் வருவார். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் அந்த படத்துல பண்ணியிருக்காரு. முருகையான ஒரு படம் இருக்கு, அதுல வந்து அவர் வேட்டைக்காரனா வருவாங்க, ஒரு புலியை பிடிக்கிறதுக்கு வேட்டைக்காரனா வருவாங்க. இன்ட்ரோவே எப்படின்னா வந்து வாருண்ணி அப்படின்றத அவர் கேரக்டர் அவர் கூப்பிடுவாங்க, வாருண்ணி அப்படின்னு கூப்பிடும்போது அவர் பைத்தியக்காரனா இருக்கும் படம். ஒரு பைத்தியக்காரனா அந்த பள்ளிகளெல்லாம் அவர் வரும்போது ஒரு நாய் வரும், இவரும் மம்முட்டியும் நாயும் வந்து அப்படியே ஒரு அப்படியே திறந்து வரும். இதுதான் இன்ட்ரோவே, ஒரு மாஸ் இன்ட்ரோ. லுக்கை பார்த்தா அவர் வந்து ஒரு மாதிரி பல்லு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி, அந்த மிலிட்டரி ட்ரெஸ் மாதிரி ஒண்ணு போட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான கேரக்டர், புது கேரக்டர், பல்லு வச்சு நடிக்கிறது, இல்ல நமக்கு வந்து பைத்தியக்காரனா நடிக்கிறது, சைக்கோவா நடிக்கிறது, ஒரு கே பர்சனா நடிக்கிறது, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கிறது. ஏன் இப்ப கடைசி தமிழகத்துல வந்து ஒரு வில்லனிசமா காட்டுறாங்க. இந்த மாதிரி அனைத்தையும், அதாவது நமக்கு என்னென்ன ஆக்டிங்ல நமக்கு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. இந்த வயசுலயும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதான் வந்து மம்முட்டி சாரோடது வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் வந்து நிறைய நிறைய. நான் அதான் கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன், நம்ம அபரிஜிதன் ஒரு படம், அதுல வந்து அவர் கோஸ்ட் தான். அபரிஜிதன் அவர் கோஸ்ட், காவிய மாதம்லாம் இருக்காங்க. அது கடைசி வரைக்கும் தெரியாது அவர் கோஸ்ட் அப்படின்றது வருது, என்ன நோக்கத்துல வந்திருக்காங்க எது அப்படின்றது ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ படம் வந்து இது திகிலாவே போகும். ஓஜா போர்டெல்லாம் அந்த டைம்ல இன்ட்ரடியூஸ், அந்த ஓஜா போர்டு வந்து விளையாடுறது, காவிய மாதம் இந்த டீம் வந்து விளையாடுறது. ஸோ இது வந்து அதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கேட்டகரியில நிறைய படம் அவர் பண்ணியிருப்பாங்க. பட்டணத்து பூதன் நம்ம சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி காசர்கோடு ஸ்லாங் வந்து ரொம்ப டஃப். ஸோ காசர்கோடு ஸ்லாங்கு பேசின ஒரு கேரக்டர் இருக்கு. அதுல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் காமெடியா பிடிச்ச படம் வந்து நம்ம திலீப், ஆக்டர் திலீப் இருக்குல்ல, அவரும் மம்முட்டியோட காம்போல கம்மத்துன்னு ஒரு படம் இருக்கு. ஸோ அதுல ஸ்லாங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இது வரைக்கும் நம்ம கேட்டு பரிச்சயப்படாத ஒரு ஸ்லாங், இந்த கொங்கினி ஸ்லாங்னு சொல்லுவாங்க. அழகா வந்து பிரச்சனை, 2 பேருமே அந்த கோம்போ, அந்த காமெடி, அந்த ஸ்லாங்லேயே வந்து டிராவல் பண்றது. ஆக்சுவலி ஒரு ரெஸ்டாரண்ட் பேஸ் பண்ண ஒரு இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து பாலக்காடுல ஓப்பன் பண்றாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஓனர்ஸே வர்றாங்க. ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அந்த மூவிஸ் போகும். ஸோ அதான் நான் சொன்னது வந்து மம்முட்டியோட நிறைய படங்கள் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும், நிறைய புதுமுக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. 2 நம்ம இது வரைக்கும் பரிச்சயம் இல்லாத ஜானர்ஸ் வந்து அவர் டச் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நண்பகல் நேரத்து, பிரம்மயுகம். இப்போ பிரம்மயுகம் எல்லாம் அவரே ப்ரொடியூஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் வந்து பண்றதுக்கு ரொம்ப இந்த வயசுலயும் அவர் வந்து பண்ணிட்டே இருக்காரு. 2 இப்போ டர்போன்னு ஒரு படம், அது இந்த ஒரு கேட்டகரியே வருது. பழைய ஒரு ஒரு கமர்ஷியல், அவுட் அண்ட் அவுட்டர் கமர்ஷியல். ரோஷாக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு ஜோனர். காதல்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஜோனர். ஒரு படத்துக்கும் ரீசெண்டா வர்ற மம்முட்டி படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னுக்கும் டிஃப்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கூட அவருக்கு வந்து கேரளா இது பெஸ்ட் ஆக்டருக்கான இந்த அவார்டு இப்போ கொடுத்துருக்காங்க. பிரம்மயுகம் தான் அதுல வந்து. ஸோ அதான் இந்த வயசுலயுமே அவருக்கு வந்து நடிப்பு மேல அவ்வளவு இது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வெறின்னு சொல்லலாம். பிளஸ் அவரோட மூவிஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலா தான் இருக்கு. ஆமா, நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் பண்றாரு, இந்த வயசுலயும் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து கண்டிப்பா எல்லா இண்டஸ்ட்ரியும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் டைமா வர ஒரு ஃப்ரெஷர் டெபியூ டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 2வது
புது புது ஜான்ரஸை, புது புது கதை களங்களை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்கு ஒரு பெரிய, அதாவது ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறாரோ அப்போதான் அவங்களுக்கு கீழே நம்ம இந்த பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு சொல்கிறதோ, இல்லை செகண்ட் டயர், தேர்ட் டயர் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற பட்டத்தில் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்க ஆக்டர்ஸ்லாம் அப்போ தான் அவங்க தைரியமாக வருவாங்க. இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆக்டர்ஸ் என்ன படம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதே ஃபார்மேட்டை இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு டாப் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மம்முட்டி மாதிரி ஒரு ஆள் பண்ணாதான் முடியும். மலையாளம் சினிமாவில் மம்முட்டி மாதிரி ஒரு ஆள் வந்து இப்படி எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் பண்ணுறப்பவும் புது புது ஆர்டிஸ்ட் கூட வேலை செய்யும்போதான் அதுக்கடுத்து இருக்க நிறையா நம்ம இப்போ அதுக்கு செகண்ட் டயர், தேர்ட் டயர் ஆர்டிஸ்ட்லாம் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்டல் படம் பண்ணுறாங்க. ஏன் இப்போ சூப்பர் ஹீரோ படம் மலையாள சினிமா மட்டும் பண்ணுறாங்க, ஏன் இப்போ இந்த மாதிரி ஜான்ரா அங்கே மட்டும் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுதான் விஷயம். அங்கே வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு அங்கே தராங்க, ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸ்பேஸ் இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்பேஸை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மம்முட்டி மாதிரி ஒரு ஆள் வந்து உருவாக்கி தராரு. ஸோ அந்த ஒரு தன்மை வந்து இங்கே ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி வந்து மம்முட்டி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நடிப்பு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேசினது வரைக்கும் அவர் மம்முட்டி ஃபிலிம் கம்பெனி, ஆமாம் மம்முட்டி ஃபிலிம் கம்பெனியில் நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரியே அவர் உருவாக்குறதுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெபியூ டைரக்டர்ஸ் நம்ம பேசினதுல ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் மம்முட்டிக்கு டெபியூ பண்ண டேரக்டர்ஸ் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இருக்க டாப் டேரக்டர்ஸ். ஆமாம், இருக்க டாப் டேரக்டர்ஸ் இப்போ இருக்க சூப்பர் ஹிட் அன்பர் ரஷீத்லேருந்து லால் ஜோஸ் மரவத்தூர் கனவெல்லாம் சரியான படம். லால் ஜோஸ் டெபியூ படம் மரவத்தூர் கனவு தான். இப்போ இந்த மாதிரி, அதாவது இவங்க தான் வந்து மலையாளம் சினிமாவில் அதாவது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சினிமாக்களை கொடுத்த டேரக்டர்ஸ் தான் இவங்க. இப்போ பிளஸ்ஸி அவர் கோட் லைஃப்லாம் கடைசியாக வந்து கோட் லைஃப் பார்த்துருக்கீங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டெக்னீஷியன்ஸை மலையாளம் சினிமா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது மம்முட்டி அப்படின்னு சொல்லலாம். மம்முட்டி வந்து எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காராமா, ஏகப்பட்ட படம். அவர் வந்து கிட்டத்தட்ட 400 பக்கத்தில் அவர் படம் மூலம் பண்ணியிருக்காங்க. 16 தமிழ் படம் மட்டும் 16, அதாவது அது டப்பிங் இதெல்லாம் கிடையாது. அதான் டைரக்ட் தமிழ் படம் வந்து 10 படம் வருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் நான் என்ன நம்ம இதில் பார்க்கும் கூகுளில் சர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 10 படங்கள்ல அவர் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ஓவர் மட்டும், அது ப்ரெசன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, வாய்ஸ் ஓவர் மட்டும், அந்த ஒரு நரேஷன் மட்டும் 10 படம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவிஸும் 2-3 பண்ணியிருக்காங்க. பழசிராஜா எல்லாம் சரியான அந்த டைமில் இறங்கினதுல வந்து பெஸ்ட்டு லைவ் ஆக்ஷன், லைவ் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணுறது. ஸோ அது ஒரு 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 கிளாஸியான படம். படத்தில் வந்து குதிரை மேலேயே ட்ராவல் பண்ணணும், கலரி கற்றுக்கணும், வால் வீச கற்றுக்கணும். அந்த ஒரு பழசிராஜா அப்படிங்கிறது ஒரு மன்னர், அவன் கேரளாவில் வந்து ஃபேமஸான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மன்னர். அவரோட கதையை தான் எடுத்துருந்தாங்க, ஆங்கிலேயர் டைமில் இருந்த ஒரு மன்னர். ஸோ அந்த கதையை வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அவருக்கு அதே மாதிரி இன்னொரு பழைய படம் இருக்கு, ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவருக்கு பண்ணியிருக்காங்க. மாமாங்கம் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டாக நான் சொன்னால நிறைய அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. மாமாங்கம் அதே மாதிரி மம்முட்டி வந்து அவரோட யங் ஏஜில் வந்து அவர் ஏஜை தாண்டி ஒரு சீனியரா கொஞ்சம் வயசானவரா நிறைய படம், அம்பேத்கர் அதெல்லாம். ஸோ வந்து இதே மாதிரி வந்து பழைய அந்த நம்ம வடக்கன் வீரர் படம் இருக்கு. ஸோ அந்த படத்துலயும் வந்து அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடிக்கல் படம் தான். இல்ல அதுல கிட்டத்தட்ட ஒரு வில்லனிஷ் ஷேட் இருக்கு, ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி ரூப்லெஸ். ஆமா, அப்படி ஒரு வில்லனிஷ் ஷேட் இருக்கு அவர்கிட்ட. அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம இவ்வளவு நேரம் பேசினப்போ எனக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, மம்முட்டி வந்து எப்படின்னா ஒரு ஹீரோயிசம் இருக்க ஒரு கேரக்டர் கொடுக்குவான் அவருக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர்ல இருக்க ஹீரோயிசத்தை வெளியே கொண்டு வந்துருக்காங்க. இப்போ அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு சண்டை போடணும், இல்லை உங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரணும், எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கேரக்டர்ல இருந்து ஒரு ஹீரோயிசம் உங்களுக்கு வரும். ரொம்ப சாதாரணமான கேரக்டர்ஸ்ல எப்படி ஹீரோயிசத்தை கொண்டு வருது அப்படின்றது மம்முட்டி. அதே மாதிரி மோகன்லாலுக்கு எப்படி வந்து நிறைய மேனரிசம் ஸ்டைல்ஸா மாறிச்சோ மம்முட்டியும் அதே மாதிரி நிறைய மேனரிசம். அவரோட வாக்கு அதுக்குன்னே ஒரு யூனிக் ஸ்டைல். அவரோட இங்கிலீஷ் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி அவர் வந்து அட்வொகேட் ப்ராக்டிஸ் வரைக்கும் அந்த டைம்ல தான் அவருக்கு வந்து. ஸோ அந்த ஒரு இதனால அவருக்கு வந்து இங்கிலீஷ் மேலேயும் அவருக்கு வந்து அவரோட இப்போ த கிங் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் அதுல வந்து பிரிச்சு மேஞ்சிருக்கும். வர மாதிரி டைலாக் இருக்கும் அதுல, அது நமக்கு பயங்கரமா இருக்கும். And it's you. You have answered the question with your present. எனக்கு இன்னொரு பர்சனல் ஃபேவரட் எனக்கு என்னன்னா அதுல வந்து மாறார்னு ஒரு கேரக்டர் இருக்கு.
எதுலன்னா நம்ம நரசிம்ஹம் சொல்லி மோகன்லால் படத்துல அதுல மாறார் அப்படின்ற ஒரு அட்வொகேட் கேரக்டர் தான். அந்த ஒரு இன்டர்வல் பாயிண்ட் பக்கத்துல வர்ற ஒரு கேரக்டர் மோகன்லால் ஒரு ஒரு எக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டும் போது அப்பா வந்து காப்பாத்துறதுக்கு அட்வொகேட்டா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வருவாங்க. ஸோ அதுல வந்து அவர் ஒரு இன்ட்ரோ வந்து பயங்கரமா இருக்கும். ஆப்போசிட் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இவரை வந்து பார்கெயின் பண்ண வருவாங்க, நீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதுல வந்து அவரு சட்டை போடாம அவர் ஒரு முண்டை மட்டும் கட்டி அப்படியே ஒரு சேர்ல அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டயலாக் அங்க பேசுவாங்க பாருங்களேன். இப்ப சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. പണമല്ല പവർ ആയാലും അതിന്റെ ഒന്നും മുമ്പേ വീണ ചരിത്രം ഈ മാരാർക്കില്ല. சரியான ஒரு இன்னொரு அதாவது கோட்டு, ரெண்டு பேருமே லிட்டரலி கோட்டு தான் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில். மோகன்லால் மம்முட்டி பிக்கம்ஸ் சொல்லுவாங்க, மோகன்லால் அண்ட் பிக்கம்ஸ் மூலிவுட். ஸோ அந்த ஒரு கேரக்டர் அந்த டைம்ல ரிவீல் ஆகும்போது நமக்கு வேற லெவல்ல ஒரு ஒரு இந்த கோம்போ மோகன்லால் மம்முட்டி கோம்போ அப்படின்றது வந்து வேற நிறைய படத்துல பார்த்தாலும் அந்த ஒரு கேட்டகரியில நம்ம அந்த படத்துல அந்த ஒரு டைம்ல அவர் ஒரு படத்துக்கு வருவாங்க பாருங்களேன், சரியா இருக்கும். தியேட்டர்ல எல்லாம் அந்த படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். மோகன்லால் படம் எல்லாம் இப்ப நிறைய ரிலீஸ் பண்றாங்க. ராவண பிரபு எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, சோட்டா மும்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மம்முட்டியோட மூவிஸும் ரீரிலீஸ் பண்ணணும். நிறைய படங்கள் அவர் வந்து ரீரிலீஸ் பண்ண நிறைய படங்கள் இருக்கு, அது பண்ணணும். ரோக்கா வந்து நல்லா கேரளாவில் நல்லா ஓடிச்சு, நல்ல ஒரு ரிவ்யூ வந்துச்சு. அதுல அந்த மூத்தோன்ற கேரக்டர் வந்து இவரு மம்முட்டி தான், அவரோட இந்த கதை எப்போ வரும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் பில்டு பண்ணி அந்த ஒரு மாஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ போன வீடியோல கமெண்ட்ல எல்லாரும் கேட்டீங்க, மோகன்லால் பத்தி பேசுங்க, மம்முட்டி பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டதுனாலதான் நமக்கு இந்த ஒரு வீடியோ. நம்ம மிஸ் பண்ண ஏதாவது மூவிஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பா. இல்லை நம்ம பேசுனதுல ஏதாவது மூவிஸ் மிஸ் பண்ணி நீங்க இந்த படத்தை பத்தி பேசல இதுக்கு நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லும் போது நம்ம பார்த்த படமா இருந்தா நம்ம அது ஓகே, நம்ம அதுக்கு ஒரு இன்டராக்ஷன் நடக்கும் ஆடியன்ஸ் கூட. வீடியோ இல்லாம ஒரு இன்டராக்ஷன் நடக்குது. ஸோ அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம அதுலயும் நம்ம இன்டராக்ஷன் பண்ணுவோம். ஆமா, கமெண்ட்ல நீங்க என்ன சஜஷன் வேணா சொல்லலாம். பல கடைசி வீடியோ நிறைய திட்டிருந்தீங்க, அதுவும் அப்படி திட்டுறதுனால திட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ஸ்ட் ஆக்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ஸ்ட் ஆக்டர் கிடையாது, பெஸ்ட் ஆக்டர் தான். நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். அப்படி ஒரு படம் கூட இருக்கு, பெஸ்ட் ஆக்டர்னு ஒரு படம் இருக்கு மம்முட்டி. ஆமா, ஒரு நார்மல் மனுஷன் எப்படி ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குண்டாஸ் இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ள போய் மாட்டி அவர் ஆக்டிங் கத்துக்கணும். இல்ல இந்த படம் நான் பாத்துக்கேன். குண்டாவா அவர் இருப்பாரு. பெஸ்ட் ஆக்டர் வந்து சரியான படம். அவரு பாத்துருக்கேன், குண்டாவா மோகன், அவர் கேரக்டர் பேரு மோகன். ஒரு டைம்ல கன்னோ கத்தியோ ஏதோ கொடுப்பாங்களே கையில, ஹிந்தி எல்லாம் தர்ற மாதிரி பேசுவாங்க. அந்த படம் எல்லாம் ரொம்ப நல்ல படம். அது மறந்துட்டேன் அந்த படம் எல்லாம். அதான் இவ்வளவு படம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நம்ம பார்த்ததுல நம்ம சொன்னது மட்டும் நம்ம ரீவாட்ச் பண்ற படங்கள் மட்டும்தான். இது இல்லாம இன்னும் நிறைய மூவிஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன படம்லாம் வந்து எனக்கு மம்முட்டி படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னே மனசுல வர படம் சொன்னேன். எனக்கு பொதுவாகவே டிராமா கொஞ்சம் அழுகாட்சி படம் பிடிக்கும். அது வேணும்ட்டே சோகம் ஒரு ரொம்ப ரியாலிட்டியா இருக்க படம், மனிதநேயம் பேசுற படம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில வந்து இந்த படங்கள்லாம் வாங்கிட்டு இல்லை. இப்போ மம்முட்டி வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பெஸ்ட் ஆக்டர் தான். இப்போ வந்து மம்முட்டி பத்தி நாங்க பேசுறதுனால லாஸ்ட் வீடியோல மோகன்லால் பத்தி பேசியிருந்தோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மம்முட்டியை பத்தி நம்ம பேசணும்னு நீங்க கமெண்ட்ல கேட்டதுனால நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டோம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரா ஒரு படத்தை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது நீங்க மம்முட்டி படமா இருக்கலாம், மோகன்லால் படமா இருக்கலாம், இல்லை வேற யாரு படமா வேணா இருக்கலாம். ஏதாவது இந்த படங்களை பத்தி மட்டும் பேசுங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, 2-3 மோகன்லால் வீடியோஸ்ல 2-3 கேட்டிருந்தாங்க. நிறைய படங்கள் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க, நாங்க அந்த நிறைய எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் நாங்க ஒரு டைம் பார்த்துட்டு நாங்க பார்த்த படங்களா இருந்தா அதை ரீவாட்ச் பண்ணி உங்களுக்காக கண்டிப்பா ஒரு வீடியோ போறோம். நிறைய ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு மலையாளம் சைட்ல இருந்து வரீங்க, மலையாளத்துல கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஆமா, ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம ஒர்க்கை வந்து எங்கேயும் ரெகனைஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல போட்டுருக்கலாம். மம்முட்டி வந்து ஒரு வேர்ஸ்ட் ஆக்டர் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு வேர்ஸ்டைல் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். வேர்ஸ்ட் ஆக்டர் அப்படின்லாம் சொன்னா நம்மளை அடிப்பாங்க, இல்லை நானே நடிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான். மம்முட்டி மோகன்லால் சொன்ன மாதிரி அடுத்த ஆக்டர் யாரு, அவர் என்னென்ன படம் நம்ம பார்த்துருக்கோம், சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்ன இருக்கு, அந்த ஆக்டரோட மூவிஸ் கண்டு நம்ம எப்படி வளர்ந்தோம், இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் இந்த அன்லிங்க் டிஸ்கஷன் அப்படின்ற இந்த கேட்டகரி. ஸோ நீங்க சொல்லுங்க அடுத்த என்ன ஆர்டிஸ்ட் வேணும், இல்லை அடுத்த யார் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதான் நாங்க பார்த்து வளர்ந்ததை வச்சு நம்ம ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல.
ஸோ இது எப்படின்னா நம்ம பேசும்போது உங்களுக்கு ஏதாவது ரிலேட் ஆகும். நம்ம சின்ன வயசுல ஆமா எனக்கு ஞாபகம் ஏமாண்டா சூப்பராக இருக்கு அப்படின்னு நீங்களும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நாங்கள் பேசணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் மெயினா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஏதாவது பெட்டரா பண்ணணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது மாற்றிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல எங்க கூட பேசுனீங்கன்னா நமக்கு இன்னும் அந்த ஒரு இன்டராக்ஷன் வந்து க்ரோ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டராக்ஷன் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போகலாம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1 வருமா பார்ட் 2 பார்ட்டாக வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் எனிவேஸ் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப 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 நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களை. அதுவரை நன்றி, வணக்கம். ഇന്ത്യയിലോ തമിഴനും തെലുങ്കനും പഞ്ചാബിയും ബംഗാളിയും ഹിന്ദുവും മുസൽമാനും ക്രിസ്ത്യാനിയും അല്ലാതെ ഒറ്റ ഇന്ത്യക്കാരുണ്ടോ?